ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோமோ தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் வந்து அப்டேட்டில் கேட்டிருந்தீங்க வீக்லி டாஸ்க்கை பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ குவாலிட்டி செக்கிங்னு சொல்லிட்டு நம்ம விஜே பார்வதி அண்ட் திவாகரை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா ஃப்ரெஷ் ஜூஸ் கடை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எதை ஞாபகப்படுத்துனா நம்ம அசீம் சீசன் நினைக்கிறேன். எல்லாம் இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதை குவாலிட்டி செக்கிங் பண்ணி அதுக்கேற்ற மார்க்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் வீக்லி டாஸ்க்காக வரப்போது போல இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இவங்களாம் டீம் போல் இருக்குது. ரம்யா அண்டு வியானா இவங்களாம் டீம் போல் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா கனி மறுபடியும் வந்துட்டு இந்த அன்புகங் அந்த அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் சபரிக்கும் குறிப்பாக எஃப்ஜேக்கு சொம்பு தூக்குற விஷயங்களை தான் வந்துட்டு இங்கே பேசுகிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்டிங் மாறிட்டே வருது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வாரம் பார்த்திங்கன்னா திவாகர் ஃபுல்லாக வந்தார் ப்ரொமோவில். அதுக்கப்புறம் விஜே பார்வதி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வியானா இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வந்துட்டு எல்லா ப்ரோமோலும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து வளர்ச்சி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வியானா வந்து இந்த ஓட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தார்மாராக வந்துட்டு ஓட்டிங்ஸில் வந்துட்டுருக்கு. அது அப்லோட் ஆகிட்டுருக்கு. அது நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஓட்டிங்ஸில். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே போட முடியல. ஒரே டென்ஷன். இதில் யூடியூப்பில் வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம் வந்ததுனால காலையிலேருந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. வியானாக்கும் நம்மளுடைய விஜே பார்வதிக்கும். நீ இப்போ தான் கஷ்டப்படுற, உனக்கு முன்னாடிருந்தே என்னை வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ புரியுதா என்னோடய கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் எது வந்து அதாவது முடியல ஏதாவது ஒன்று சொன்னால் நீ வந்து எதையுமே வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேன், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டேன்ற மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு வேறு இவங்க வேறு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கும்போது ஏன் அவங்க கேப்டன் சொன்னால் நம்ம எல்லாத்தையும் கேட்கணுமா? அவங்களுக்கு நம்ம 2 கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம கனி ரொம்ப ஒஸ்ட்டு. நான் லைவ்லேயே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது இவர் வந்து எஃப்ஜே வந்து சொல்கிறாரு, சொன்ன அடுத்த நிமிஷமே வந்துட்டு வியானாக்களை போய் பாயிறாங்க. நீ செஞ்சு தான் அவனை ரூல்ஸ் பிரேக் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. இவங்க அதாவது இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தார் நம்ம விஜய் சேதுபதி, துஷார் நீங்கள் வந்துட்டு வெறும் பிக் பாஸ்க்கு மட்டும் கேப்டன் கிடையாது, 2 வீட்டுக்கும் கேப்டன். இவங்க அதை சொல்லி தான் வந்துட்டு கனி உள்ளே வந்தாங்க. ஆனால் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த எஃப்ஜேக்கு கொடுக்குற வேலை தான். இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, டீ குடிச்சிட்டு வரேன்றாங்க. அவங்களும் சொல்கிறாங்க அப்படிங்களா சாரிக்கான்னு சொல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, அதை நான் சொன்னவனே செய்யணுமா இல்லையா, அதை விட்டுட்டு வந்துட்டு நான் வந்துட்டு டீ குடிச்சு தான் வருவேன், இப்போ இதை செய்ய முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே சொல்லும்போது அவங்க வாய் அடிச்சு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒன்று சொல்ல வராங்க. எஃப்ஜே தன் மகன் கூட அதாவது அவங்க வயிற்றில் பிறக்காத மகன் சொன்ன உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே தம்பி சொன்னால் கரெக்டாக தான் இருக்குமா, இம்மா நீ பண்ணுமா ஒழுங்கா அப்படின்றாங்க. வியானா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேலை கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் ஒருத்தராக கொடுங்க. வந்து சூழ்ந்துக்கிறீங்க. ஒரு பக்கம் ஆதிரை, ஒரு பக்கம் எஃப்ஜே, இப்போ சுபிக்ஷாவும் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்களும் ஒரு பக்கம், சபரி அப்பப்போ நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி மாறி மாறி கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ காண்டாகும். இதில் ஆதிரை நடுவில் வந்து மார்க் பண்ணுறாங்க, எஃப்ஜே மார்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவங்களுக்கு காண்டாகும். அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, அப்போ நான் பண்ண முடியாது, போ உன் இஷ்டத்துக்கு நான் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க கையை வச்சுட்டாங்க. போச்சா இது அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு சூப்பரான வேலிடான பாயிண்ட்டையும் வச்சுட்டாங்க. விஜய் சேதுபதி ஆல்ரெடி என்ன சொன்னார், நீங்கள் அன்றைக்கே வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் அதை சாமர்த்தியமாக வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் நீங்கள் பண்ணோம். நாங்கள் சொல்லிலாம் அவங்கள வந்துட்டு வேலை செய்யுங்களா சொல்ல மாட்டோம், அது உங்களுடைய சாமர்த்தியம் சொன்னாங்களா, அதை சொன்னார்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் இவ்வளோ தான் எங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதுக்கு ஆப்போசிட் அதுக்கு இன்னும் எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறோம், அதை விட்டு சும்மா வந்து எங்கள் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது. ஆனால் லைவ் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் கையமையான்னு சொல்லிட்டு காது வலிக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு டப்பாலின்னு கத்திட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்னா அங்கே விஜய் பார்வதி இல்லை, எல்லாமே அவ்வளோ சவுண்டு. அப்போ பார்த்துக்குங்க. சரி, உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.